சொன்ன அந்த விஷயங்கள், அதாவது படிக்கலன்னு சொன்னது உண்மையாகவே நான் மிரண்டு போனேன். 10வது அப்படின்னு, அப்புறம் 7 நாள் விஷயம். நீ பார்க்குற பிள்ளைகளை தயவு செஞ்சு அவசரப்படாதீங்க. 7 நாள் ஆண்டவர் பார்த்து வைப்பாருங்க. 7 காரியங்கள் இனி வருகிற நாட்கள்ல அண்ணன்ட்ட இன்னைக்கு ஒரு 7 கேள்வி கேட்கறாங்க. 7 கேள்வி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அண்ணன் ரெடியா இருப்பீங்கன்னு நம்புறேன். எந்த இடத்துலையும் நான் யாரையும் புண்படுத்தணும்னு கேள்வி கேட்க மாட்டேன். நீ உங்களுடைய பதில்கள் பலருக்கு வெளிச்சமாயிடும். கேள்விக்கு முதலாவது கேள்வி, நீங்களும் நான் இவ்வளவு பிரயாசப்படுறோம், இவ்வளவு ஆசைப்படுறீங்க, ஃப்ரீயா பண்றோம். இப்ப எனக்கு தெரிஞ்சு நான் உங்ககிட்ட 3 மணி வரைக்கும் இங்க வெயிட் பண்றேன். காலையில் ஒரு இடத்துல போய் பிரசங்கம் பண்ணிட்டு அவங்க வந்து அலைஞ்சு தெரிஞ்சு மழையில் நினைச்சிட்டு இங்க வந்து இடையே இவங்களோட உட்காரணும் அப்படிங்கிறீங்க. சாயந்தரம் 6 மணிக்கு வந்து உங்களுக்கு சர்ச்சை இருக்குது. இத்தனையும் இவ்வளவு பிரயாசம் நீங்க போறீங்க. இப்ப என்னோட இந்த வீடியோ எடுக்கிற பையன் சக்தியிலிருந்து வராது. இப்ப நேற்றுக்கு நான் பகல நைட்டு சுற்றி பார்த்துட்டு எனக்கு அப்படியே பசி தூக்கம் இப்படிதான் இருக்கும். நம்மளை விட இன்னும் கிரையம் செய்து ஊழியம் செய்யறவங்க நிறைய இருக்காங்க. ஆனா நாம பார்க்கிற அளவுக்கு பெரிய ஒரு ரிசல்ட்டை பார்க்க முடியல. நம்ம தேசம் இன்னும் அறியப்படாத ஜனங்கள் நிறைந்த ஜனமா தானே பார்க்கணும். அதுக்கு என்னென்ன காரணம்? மலேசியாவில் ஒரு முறை ஒரு தீர்க்க தரிசன மாநாடு நடந்துச்சு. அது ஒரு 5 days கான்ஃபரன்ஸ். அந்த கான்ஃபரன்ஸினுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எழுப்புதல் தாமதிப்பது ஏன். ரேவன்கள் எழுதியிருந்த அந்த புத்தகத்தினுடைய பெயரை தான் அந்த கான்ஃபரன்ஸினுடைய டைட்டிலாக வச்சிருந்தாங்க. அதுல முதல் 4 நாட்கள் பல தேசங்களில் இருக்கிற பல தீர்க்கதரிசிகள், பல ஊழியர்கள் வந்து, ஸ்தாபன தலைவர்கள், பெரிய பெரிய கூட்டமைப்பினுடைய தலைவர்கள், இன்டர்நேஷனல் ஃபிகர்ஸ் எல்லாம் நிறைய பேர் ரீச் பண்ணாங்க. 5வது நாள் அந்த கான்ஃபரன்ஸை நடத்தக்கூடிய அந்த சீஃப் கெஸ்ட், தேவனுடைய மனுஷன், அவரு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட நாடுகளிலே, 1,00,000க்கும் மேற்பட்ட திருச்சபைகளில ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றி இருக்கிறார். அவரு எழுப்புதல் தாமதிப்பது ஏன் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு அவர் சொன்ன பிரதானமான பதில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு திருச்சபை விசுவாச மக்கள் எல்லாருமே சுயநலவாதிகளாக மாறிவிட்டாங்க. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அல்ல, ஆனால் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மை. இன்னைக்கு ஏன் எழுப்புதல் இல்லை, ஏன் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படல, ஏன் தேசத்துல தேவன் விரும்புகிற மாற்றம் இல்லை, ஏன் சபைகள் எழுப்பி பிரகாசிக்க முடியல அப்படின்னு சொல்லி கேட்டா, ஜனங்க இன்னைக்கு தன்னை பற்றியே கவலைப்படுகிறவர்களாக, தன்னுடைய பிரச்சனைக்கு மாத்திரம் தீர்வு தேடுகிறவர்களாக, தன்னுடைய உபத்திரவங்களிலிருந்து விடுதலையை விரும்புகிறவர்களாக, அந்த எண்ணத்துல தான் இன்னைக்கு சர்ச்சுக்கு வராங்க. சுயநலமான சிந்தை, சுயநலமான விருப்பங்கள், சுயநலமான ஜெபங்கள், இப்படியே தன்னுடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கிறதுனாலதான் தேவன் எதிர்பார்க்கிற அளவுக்கு தேசத்துல மாற்றம் இல்லை. மத்திய சுவிசேஷம் 11வது அதிகாரத்தின் 28வது வசனம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவர் சுவிசேஷ செய்தியை சொல்றார். நீ பாரத்தோட இருக்கியா, வேதனையோட இருக்கியா, பிரச்சனையோட இருக்கியா, என்கிட்ட வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தரேன், நான் உனக்கு விடுதலை தரேன், நான் உனக்கு ஆசீர்வாதம் தரேன் ஆண்டவர் சொல்றார். 29வது வசனத்தை நிறைய பேர் கவனிக்காம விட்டுட்டோம். 29வது வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றார்? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்போது ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் உண்டாகும். நம்ம பாரத்தை ஆண்டவர் மேல வைக்கணும்னு நம்ம விரும்புறதை தவிர அவருடைய பாரத்தை நம்ம மேல வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இன்னைக்கு நிறைய பேருக்கு இல்லை. சூப்பர். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதுக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி உண்மையாலுமே அண்ணனா நிறைய விஷயம் தெரிஞ்சவங்க அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் ரெஃபர் பண்றப்ப நான் இது இமேஜின் பண்ணேன். இந்த வரலாறு, கிறிஸ்தவ வரலாறு, ஆண்டவர் மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர் தெரிந்த அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை காலத்துல 2வது நடந்து நம்ம சுவிசேஷம் உலகம் எங்கும் போகுது. அப்போஸ்தலர் நடவடிக்கைன்னு நம்ம பார்ப்போம். அது ஒரு மனுஷனுக்கு அடையாளமா வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தைகள், உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யறாரு, அதிசயத்தை செய்யறாரு, இது ஒரு இடுப்பு அளவுக்கு இருக்குங்க. அது தவறு இல்லை. ஏன்னா ஜனங்கள் கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் இருக்கிறாங்க, அவங்க அதை தேடி வர்றாங்க, அது தேவை. அதுல இருந்து வந்தவங்க திருப்பி அந்த இடுப்பு கீழே பார்க்கிறாங்களே ஒழிய மேல பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இடுப்புக்கு மேலேயும் ஒரு வாழ்க்கை இருக்கு. நான் சொல்றேன், நீ வயிற்று வரைக்கும் எழுப்புதல் ஒட்டியே தான் ஆண்டவருடைய வருகை இருக்கு.
எப்ப எழுப்புதல் வருதோ அப்பதான் ஆண்டவருடைய வருகை. வருகை இருக்குதுன்னா அந்த வருகையோட சேர்ந்ததுதான் உபத்திரமும் மகா உபத்திரமும் இருக்கு. அப்ப இது ஒவ்வொன்றும் எந்த இடத்துலையும் கேப்பே கிடையாது, தொடர்பு இருக்கு. அப்ப இனிமேல் வருகிற நாட்களில் என் தேசம் அறியப்படணும்னா நம்ம என்னதான் செய்யணும்? சோ ஆண்டவர் இந்த தேசத்துல அவருடைய ராஜ்யபாரத்தை உண்டாக்கி எழுப்புதலை உண்டாக்கணும் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு தேவ பிள்ளையும் தன்னுடைய வாழ்க்கைய தேவ சமூகத்துல அர்ப்பணித்து தன்னோடு கூட இருக்கிறவர்களையும் ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணிக்கிறவர்களாக மாற்றக்கூடிய ஒரு காரியத்தை செய்தாங்க. இன்னைக்கு ரட்சிப்பு நிறைய பேருக்கு இருக்கு, ஆனா அர்ப்பணிப்பு நிறைய பேர்கிட்ட இல்லை. இன்னைக்கு சபைகள் நிறைய பெருகிருச்சு, ஆனா தேவனோடு கூட உறவு பெற்றவர்கள் நிறைய இல்லை. சோ ஆண்டவர் எழுப்புதலை தரணும்னா அது குவான்டிட்டியில இல்ல, சபைகளுடைய எண்ணிக்கையை பொறுத்தோ அல்லது சபையில் இருக்கிற விசுவாசிகளுடைய எண்ணிக்கையை பொறுத்தோ ஆண்டவருடைய கிரியைகளோ அவருடைய எழுப்புதலோ அவருடைய வருகையோ இருக்காது. பெரிய கூட்டம் 3000 பேர் 5000 பேர் இருக்குது இல்ல இல்ல இல்ல. ஒரு திருச்சபையில 3000 பேர் 5000 பேர் 10000 பேர் இருக்கிறாங்கன்னா சந்தோஷம் தான். ஆனா அந்த ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்குள்ள எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்துல தன்னை அர்ப்பணித்து ஆண்டவரோடு கூட உறவுல கனெக்ட் ஆகிருக்காங்க? இப்போ என் கையில ஒரு செல்போன் இருக்கு, உங்க கையில ஒரு செல்போன் இருக்கு, தம்பி கையில செல்போன் இருக்கு. இந்த யூடியூப் வீடியோவை பார்த்துட்டு எல்லாரும் செல்போனை கையில வச்சிருக்காங்க. இப்ப இந்த செல்போன் மூலமாக இந்த வீடியோ அவங்க பார்க்கணும் அப்படின்னா நெட்வொர்க்கோடு கூட அவங்களுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கணும். நெட்வொர்க் டவரோடு கூட அவங்களுக்கு கனெக்ஷன் அறுபட்டுச்சுன்னா இப்ப அவங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்டாப் ஆயிடும். அப்போ ஒரு காரியத்துல நன்மையை பெறணும் அப்படின்னா அந்த டவரோடு கூட அது கனெக்ட் ஆகி லிங்க்ல இருக்கும். அதே போலதான் ஆண்டவர் தேசத்துல பெரிய மாற்றத்தை தரணும், அவரோடு கூட ஒரு சரியான தொடர்பு, சரியான உறவு எந்த ஒரு தேவனுடைய ஊழியக்காரனுக்கு இருக்கிறதோ, எந்த திருச்சபைக்கு இருக்கிறதோ, எந்த தேவ பிள்ளைக்கு இருக்கிறதோ அவர்கள் மூலமாக நீங்கள் விரும்புகிற அந்த தெய்வீக மாற்றத்தை நம்முடைய கண்கள் பார்க்க நம்முடைய தலைமுறையில நம்முடைய தேசம் சூப்பர். அப்ப ஆண்டவரோடு நெருங்கின அந்த உறவு, அந்த ஐக்கியம் அறுந்து போனதை நீ வருகிற நாட்கள்ல புதுப்பிச்சுக்கோங்க தயவு செய்து. எந்த இடத்துல உங்களுடைய சேனல் டியூன் பண்ணணுமோ அதுக்கு நேரம் டியூன் பண்ணுங்க. டவர் இருக்கிற நேரமா போய் இடத்துல போய் நின்னுங்க. தேவன் எழுப்புதலை கொண்டு வரணும்னா அந்த லிங்க் வேணும்னா நம்மளுடைய லிங்க் ஒன்னே உள்ளது அப்பா மட்டும்தான். ஆமே சொல்லியிருந்த அந்த லிங்கை நோக்கி ஓடுவோம். அருமையான கேள்வி, சூப்பரான பதில் சொல்லிட்டீங்க. ரெண்டாவது ஒரு கேள்வி, இப்ப நிறைய சொந்தங்கள் இருக்காங்க, அறியப்படாத சொந்தங்கள் இருக்காங்களா, அவங்க என்கிட்ட கேட்கறாங்க, மாமா ஒருத்தர் சகலங்கிற ஒருத்தர் வந்து என்ன சகல பாக்குறீங்களா என் வீடியோ அப்படின்னு, உன் வீடியோ அப்பதான் மதம் அப்படின்னாரு. என் சகலையோட மனைவி என்ன பண்ணிருக்கீங்கன்னா என் சகல வீடியோ பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னாரா. அவரை பார்த்தாலே அழுதுட்டே இருக்கிறாரு. என்னையும் அறியாம என் மனசு மாறுது. சகல உங்க வீடியோ பார்த்தா நான் மதமா எனக்கு பயமா இருக்கு சகல அப்படின்னாரு. கிறிஸ்துவ பிரியமானவர்களே, எங்களுடைய நோக்கம் மதம் மாற்றுவதல்ல, மனம் மாற்றுவது. சரி, ஆனா அவங்களுக்கு அவங்க இருந்து ஒரு கேள்விங்க என்ன சொன்னா, நாங்க உங்க சர்ச்சுக்கு வரோம். இப்ப நான் ஒரு கோயில் இருக்கிறேங்க, அந்த கோயிலிருந்து அந்த கோயிலுக்கு போய்வேன், அந்த கோயில் இந்த கோயில். நான் ஏங்கிற ஒரு கோயிலுக்கு இல்லை நான் உறுப்பினராக இருக்கிறேன். அந்த கோயில தான் நாங்கள் தலைமுறையாக இருக்கிறோம். பிங்கிற ஒரு கோயிலுக்கு போறப்ப அந்த பி கோயிலுக்காரங்க ஏ கோயிலுக்காரங்க சேர்ந்தவங்களான்னு என்னை கேட்கறதில்ல, ஏத்துக்கிறாங்க. சி கோயிலுக்கு போனாலும் ஏத்துக்கிறாங்க. எல்லாரும் எங்களுக்குள்ள நாங்கள் ஒன்னா புழைக்கிறோம். ஆனா நாங்க எல்லாம் விட்டு ஏசப்பா நீ சொல்றேன்ட்டு வந்து நிக்கிறோம் அப்படின்னா, நீ வந்து இனிமேல் அங்க போவே கூடாதுங்கிறையே, அது செய்யாது இது செய்யாது ரூல்ஸ் போட்டுறையே, அதுக்கு வேண்டிய போட சேர எனக்கு பயமா இருக்குதா அப்படின்னு சொல்றாங்க. நான் யார் மனசு புண்படுத்தணும்னு இந்த கேள்வி அல்ல, அவங்களுக்கு நான் சொன்னோம்னா கூட விளங்கிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். எதனால இந்த ஸ்ட்ரிக்டா ஆண்டவர் வச்சாரு, அவங்களுக்கும் நம்மளுக்கும் அவங்க நம்ம சகோதரர், ஏன்னா எல்லாமே சகல மாப்பிள்ள அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி. இந்தியா என் தாய் நாடு, இந்தியர் யாவரும் என் உடன் பிறந்தோம் இல்லைங்களானே, அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அப்ப இது கேட்கறவங்க பாக்குறவங்க சின்ன அந்த வெரிஃபிகேஷன் ஒண்ணுமே முடியல அவங்களால. இங்க வந்தாலே நகை கட்டுறாங்க, இங்க வந்தாலே கொடுத்து. எனக்கு என் மனைவி கட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த கேள்வியில வந்துச்சு. இன்னைக்கு இதனாலேயே ஒரு கூட்டச்சனம் தயங்குறாங்க, வரமாட்டேங்கிறாங்க. இதுக்கு என்னதான் சொல்யூஷன் ஏன் அப்படிங்கிற கேள்வி பதில். இது ஒரு இன்னைக்கு தேசத்துல நடந்துகிட்டு இருக்கிற ரொம்ப ஒரு கடினமான ஒரு சொல்யூஷன்
எதிர்பார்த்தும் கிடைக்காத ஒரு பிரச்சனை தான் இந்த பிரச்சனை. ஒரு சரியான கேள்வி. இந்த கேள்விக்கு முதல் தரமா நம்ம பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற நிறைய பிரமாணங்கள். கிறிஸ்தவம் அப்படிங்கிறது இஷ்டம் போல வாழுகிற வாழ்க்கை இல்லை. ஏசப்பாவுடைய இஷ்டத்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றி, இஷ்டம் போல இல்ல, அவருடைய இஷ்டத்தை நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளுகிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லி இருக்கிற ஒரு காரியம், நம்ம இவ்வளவு நாட்கள் வரைக்கும் அறியாமைய நாட்கள்ல, அறியப்பட்டிராத இடங்களில நம்ம வித்தியாசமா நம்முடைய வழிபாடுகளில நம்ம இருந்தோம். இயேசு இப்ப ஒரு மெய்யான தெய்வம் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொண்ட பிறகு நம்ம அவருக்கு முன்பதாக வைராகியமா இருக்கும், அவரோடு கூட இணைக்கப்பட்டவர்களா இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டா, இப்ப எனக்கு ஒரு நாள் வயிற்று வலி வந்துச்சு. அந்த வயிற்று வலிக்காக நான் ஒரு டாக்டர்கிட்ட போனேன். அவர் எனக்கு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்தார். டேப்லெட் சாப்பிட்டு எனக்கு வயிறு வலி சுகமாகல. இன்னொரு டாக்டர்கிட்ட போனேன். அவர் எனக்கு டேப்லெட் எடுத்து எழுதி கொடுத்தாரு. டேப்லெட் சாப்பிட்டு அது என் உடம்புல சைடு எஃபெக்ட்ஸை ஏற்படுத்துச்சு. இன்னொரு டாக்டர்கிட்ட போனேன். அவர் எனக்கு டேப்லெட்டே வேண்டாம், நீங்க நல்லா தண்ணி குடிங்க போதும் அப்படின்னாரு. நானும் தண்ணி குடிச்சு பார்த்தேன், என் வயிறு வலி சுகமாகல. அதுக்கு பிறகு நீங்க என்கிட்ட சொல்றீங்கன்னு வச்சுக்கோம், இங்க ஒரு டாக்டர் இருக்கிறாருன்னு அவர்கிட்ட போங்க அப்படின்னு நான் அவர்கிட்ட போறேன். அவர் எனக்கு ஒரே ஒரு டேப்லெட் எழுதி கொடுத்தார். இதை எழுதிட்டு நீங்க டயட்ல இந்த மாதிரியான சில காரியங்கள்லாம் சரியா இருங்க அப்படின்னு சொல்றார். நான் ஒரு டேப்லெட் சாப்பிட்டேன். அவர் சொன்ன டயட்டை ஃபாலோ பண்ணேன். எனக்கு உடனே அடுத்த நாளே என்னுடைய வயிறு வலி சுகமாயிடுச்சு. இப்போ ஒரு 6 மாசம் அல்லது ஒரு வருஷம் பிரச்சனை இல்லை. அதுக்கு பிறகு மறுபடியும் எனக்கு ஒரு வயிற்று வலி வருதுன்னா, நான் முதல்ல போன டாக்டர்கிட்ட போவேனா, ரெண்டாவது போன டாக்டர்கிட்ட போவேனா, மெடிசினே வேண்டாம்னு சொன்ன டாக்டர்கிட்ட போவேனா, இல்ல எனக்கு வயிற்று வலி சுகமாகிறதுக்கு காரணமா இருந்தா அந்த டாக்டர்கிட்ட போவேனா? வயிற்று வலி சுகமா எந்த டாக்டர்கிட்ட 6 மாசத்துக்கு முன்னாடி நான் போன பொழுது எனக்கு வயிறு வலி சுகமாச்சு, அந்த டாக்டர்கிட்ட தான் போவேன். அதுக்கு பிறகு நான் இவங்க கிட்ட போக மாட்டேன். வேற யாரையும் இவங்களை பத்தி வேற யார்கிட்ட ரெஃபர் பண்ணவும் மாட்டேன். இவங்க வேற எதையாவது ஸ்பெஷலிஸ்டா இருக்கலாம், ஆனா நான் ரெஃபர் பண்ண மாட்டேன். நான் இந்த 4வது மருத்துவரை தான் என்னுடைய சுகத்துக்காக, என்னுடைய விடுதலைக்காக, என்னுடைய அற்புதத்துக்காக நான் அவரை தான் பார்த்தேன். அப்படி இருக்கும் பொழுது நான் அவருக்காக அவரோடு கூட என்னுடைய தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டேன்னா நான் ஆரோக்கியமா இருக்கலாம். அப்படி போலதான் கிறிஸ்தவம். இதுவரைக்கும் நம்ம எங்க வேணாலும் போயிருக்கலாம், என்ன பரிகாரம் வேணாலும் செய்திருக்கலாம், எப்படி வேணாலும் காரியங்களை நடப்பித்திருக்கலாம். ஆனா இயேசு மெய்யான தெய்வம், அவரை நான் ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் என் பாவங்களை மன்னிச்சார், என் அக்கிரமங்களில் எனக்கு விடுதலை தந்தார், எனக்கு புது வாழ்க்கை தந்திருக்கிறார், மறு வாழ்க்கை தந்திருக்கிறார். அப்படிங்கும் பொழுது நம்ம கால முடிகிற வரைக்கும் அவருக்கு நம்ம சாட்சியாக இருப்பதுதான் நாம செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம். சோ அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகள், தேவனை அறிந்து கொண்டவர்கள் மறுபடியும் தங்களுடைய பழைய வழிபாட்டு தலங்களில் அவங்க போய் நிற்க மாட்டாங்க. சோ வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற அந்த நியமத்தின்படி அவர்கள் கிறிஸ்துவுக்கு சாட்சியா வாழுவது அவர்களுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம். இப்ப சில பேர் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வரும் பொழுது அவர்களுக்கு பல விதமான உபதேசங்கள் இருக்கிறதுனால நிறைய பேர் இடர்கள் அடைகிறாங்க. இது அவர்களுடைய தவறு அல்ல, சபை போதிக்கிறவர்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய சில வேறுபாடுகள். சோ அதையும் நம்ம ஒத்துக்கதான் வேணும். இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், ஆவிக்குரிய திருச்சபைகளாக இருக்கிறோம் என்றாலும் நம்மகிட்ட இருக்கிற குறைகளை நம்ம ஒத்துக்கொள்ளாமல் இருக்க முடியாது. நம்மகிட்டே சில குறைகள் இருக்குது. வரக்கூடிய நாட்களில ஆண்டவர் எல்லாவற்றையும் சரி செய்து ஒரே உபதேசம், ஒரே பரிசுத்த வேதாகமம், ஒரே தெய்வம், ஒரே விதமான ஊழியர் நடத்துதுங்கிற ஒரு காலத்துக்குள்ள ஆண்டவர் நம்மை கொண்டு போக ஆண்டவர் உதவி செய்வார்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் போது திரள் திரளாக ஜனங்கள் இடரல் இல்லாமல் ரட்சிக்கப்படுகிறதற்கு ஏதுவான வழிகள் உண்டாகும். ரெண்டாவது, நான் இது உங்ககிட்ட சொல்றப்ப எனக்கு ஒரு 2-3 பேர்த்துடைய சாவு, இறக்குற தருவாயில எங்கோட 2-3 பேர் வந்திருக்காங்க, அவங்க பார்த்துருக்குறாங்க. இது நான் சொல்லணும்னு விரும்புறதுனால உங்ககிட்ட ஷேர் பண்றப்ப, அவங்க இறக்குறாங்க, 3 நாளா இழுத்துட்டு இருக்குதுங்கிறாங்க, காசு அரைச்சு ஊத்துறாங்க, அவங்க சொந்தக்காரங்களை கூப்பிட்டு அதிசய தேன் கொடு, அவங்க யாரை விட்டு பாலை கொடு, இப்படிலாம் கடைசி மூச்சுக்குவாங்க, இப்படியெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறப்ப எங்க பாட்டி முதல் கொண்டு இருக்கிறாங்க சாவு. எங்க அம்மாவோட அம்மா இழுத்துட்டு இருக்கிறப்ப அன்னைக்கு நான் ஒரு விஷயம் செஞ்சேன். அதெல்லாம் அப்படி உங்களை மாதிரி நண்பர்கள்கிட்ட கற்றுக்கிட்டதும், அந்த கடைசி நிமிஷத்துலையும் கூட கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தராரு அப்படிங்கிறத ஒரு நாள் எனக்கு கேட்ட அந்த சத்தம் எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி, இவங்ககிட்ட போய் சொல்லி தான் பார்ப்போமேன்ட்டு போயிட்டு, ஐயா உங்கள் பாவத்தை எல்லாம் ஏசப்பாட்ட சொல்லுங்க, மன்னிச்சிருங்க அப்படின்னு கேளுங்க,
இந்த பூமியில யாராவது உங்க பையன் மேல புள்ள மேல கோபம் வந்தா மன்னிச்சுங்க அப்படின்னு தான் அந்த ஐயாட்ட சொன்னேன். அந்த ஐயா அவர் பிள்ளைய பையனெல்லாம் மன்னிச்சுட்டேன்னு சொல்லி இயேசுவே என் பாவத்தை மன்னிச்சிருங்கன்னு சொன்னா நிம்மதியா முடிச்சு போச்சு. இதே மாதிரி எங்க பாட்டிக்கு உடம்புல பேக் சைட் பெட் புண்ணெல்லாம் விழுந்துருச்சு, முகமெல்லாம் கோரமா இருந்துச்சு, அப்படியே வந்துட்டு இருந்தது. அப்ப நான் போய் சொல்றேன், பாட்டி எங்க அப்பா மேல கோபமா இருந்தா மன்னிச்சுக்கோ, எங்க அம்மா மேல கோபமா இருந்தா மன்னிச்சுக்கோ அப்படின்லாம் சொல்லி என் மேல கோபம் இருந்தாலும் மன்னிச்சுக்கோ பாட்டின்னு கெஞ்சினோன்னே எங்க பாட்டி கண்ணு வந்து அப்படியே தண்ணி, நீ யாராச்சும் மேல கோபமா இருந்தா மன்னிச்சு பாட்டினா அப்படியே கண்ணு தண்ணி வந்து இயேசுவே என் பாவத்தை மன்னிச்சுன்னு சொன்னோன்னே அப்படியே உயிர் போச்சு. நான் எதுக்கு நீ சொல்றேன்னா, நம்ம மேல விழுந்த கடமை சொல்லியே ஆகணும். இயேசு நல்லவர்ங்கிறத சொல்லியே ஆகணும். ஏன்னா இந்த உலகத்திற்கு உண்டான விஷயத்திற்காக மாத்திரம் அல்ல, மோட்சம் போகணும், சொர்க்கம் போகணும், பரலோகம் போய் சேரணும், அதற்காக தான். இல்லைங்களா? சூப்பர்ண்ணே, அருமையான சொல்லிட்டீங்க. மூணாவது கேள்விங்க, டைம் ஆயிடுச்சு. சூப்பர்ண்ணே. இப்படி வராங்கல்ல, அங்க பாவத்துல சாபத்துல விழுந்து கிடக்கிறவங்கள வந்துடுறாங்க. சரி இயேசுதான் அப்படின்னு வந்துட்டாங்க, வந்து நிக்கிறாங்க. ஒரு 3 மாசம் 4 மாசம் இல்லாட்டி ஒரு இப்போ நம்ம வந்து உங்களை மாதிரி ஆட்கள்லாம் ஸ்டடி பண்ணி தான் ஞானஸ்தானம் கொடுப்பீங்க. நல்லா பார்த்து வந்தோடனே உள்ள போட்டு முக்கிற வேலையே கிடையாது உங்களுக்கு. இருப்பா வெயிட் பண்ணுங்க. ஒரு சிலர் வந்தோடனே முக்கி விட்டுருவாங்க. ஆனா நான் என்னுடைய கேள்வி, என்னுடைய ஆதங்கம், இது என்னுடைய பர்சனல், ஒரு சிலருக்கு இருக்கலாம், நீங்களும் எனக்கு கோச்சுக்கூடாது. 3 மாசம் இருந்துட்டு 4 மாசம் இருந்துட்டு திருப்பி பின்னாடி பழைய வாழ்க்கை போனாங்க. ஒரு புள்ளியோட கணக்கு சொல்லுங்க, 30% 40%. அதை நினைக்கிறப்ப நான் உங்ககிட்டயே கேட்கிறேன், நீங்க ஒருத்தர் போய் சுவிசேஷம் சொல்லி அன்பை சொல்லி அவங்க வியாதியிலிருந்து சாபத்திலிருந்தெல்லாம் கூப்பிட்டு வந்து நடத்தி எல்லாம் பண்ணி வந்து குழந்தை டெவலப் ஆகி வர நேரத்தில் அந்த குழந்தை போயிடுச்சு அப்படின்னு சொன்னா உங்க மனசு எப்படி இருக்குங்க? ரொம்ப பெரிய வேதனையா. இப்படி ஏன் போறாங்க? அதாவது ஒரு கூட்டம் ரட்சிக்கப்பட்டு திருச்சபைக்கு வருது. திருச்சபைக்கு வரும் பொழுது அவர்களை 3 மாதமோ 4 மாதமோ 6 மாதமோ அவங்க சுவிசேஷத்தை சொல்லி சத்தியத்தை சொல்லி கிறிஸ்துவுக்குள் அவர்கள் ஸ்திரப்படுகிறதுக்கு ஏதுவான முயற்சிகளை திருச்சபை செய்கிறது. அதுல ஒரு சின்ன கூட்டம் ஆண்டவருடைய அன்பை அவங்க பார்த்தாங்க. தேவனுடைய சத்தியத்தோடு கூட தேவனுடைய அன்பை பார்த்தாங்க. அன்பை பார்த்துட்டாங்க அப்படின்னா அவர்களால ஆண்டவரை விட்டுட்டு விலகி போகவே மாட்டாங்க. யாருக்குள்ள இந்த பின்மாற்றம் உண்டாயிருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்தியம் போதிக்கப்படுகிறதோடு கூட தேவ அன்பை அனுபவிக்காம, அந்த கல்வாரி ஸ்நேகத்தை பார்க்காம, ஆண்டவர் என் மேல எவ்வளவு நேசமா இருக்கிறார் என்பதை விளங்கிக் கொள்ளக்கூடாத ஒரு கூட்டம் இருக்கு. அது என்னதான் போதித்தாலும் அவங்க இருதயம் அப்படிதான் இருக்கும். அவங்க செடிகள் நடுவே கல்லுகள் மேலையும் முள்ளுகள் மேலையும் விழுந்த விதைகளை போலதான் அவங்க இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய விருப்பம், எதிர்பார்ப்பு, ஆசை எல்லாமே இந்த பூமிக்குரிய காரியங்களாக இருக்கும். வேலை வேணுங்கிறதுக்காக சர்ச்சுக்கு வந்திருப்பாங்க, அப்படியே ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. கல்யாணம் ஆகணும், அந்த அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் வருவாங்க. அந்த நோக்கத்து மேலேயே தான் அவங்க கண் இருக்கும். ஏசப்பா அவங்க கண்ணு பார்க்க நமக்கு வர வர கனி கொடுக்க ஆவின் கனியை பத்தி தான் நம்ம ஜெபிக்க போறோம். இவங்க கனி கொடுக்காததுக்கு காரணம் உலகத்து மேலேயே இவங்க கண்ணு வச்சதுதான். அதுதான் பிரதானம், அதுதான் முக்கியம். சோ அவங்களுடைய கண்கள் வந்து உலகத்து மேலேயும் உலக நன்மைகள் மேலேயும் தங்களுடைய தேவைகள் மேலேயுமே தான் இருக்கு. பட் கிறிஸ்தவம் என்பது தேவைகளை நிவர்த்தி செய்கிற ஒரு இடம் மாத்திரமல்ல, தேவையானதை தெரிந்து கொள்ளுகிற ஒரு இடம். எது தேவையானது அப்படின்னா, ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதலை உண்டாக்குகிற பரலோக வாழ்க்கை தான் தேவையானது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் அதுதான் நெசசரி, அதுதான் நீடர். ஆனா இந்த பூமிக்குரிய தேவைகள் மேலேயே நம்முடைய கண்களை பதிய வச்சிருக்கிறதுனால நம்மனால தொடர்ந்து கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில் டிராவல் பண்ண முடியாம தான் ஒரு கூட்டம் பின்மாற்றமாகி போயிடுது. அப்போ நம்ம சபைக்கு வரக்கூடிய ஒவ்வொரு விசுவாசிக்கும் நம்ம ஆழமா அழுத்தமா போதிக்க வேண்டிய காரியம் என்னன்னா, உங்களுக்கு என்ன வேணுமோ என்ன காரியமோ அதை ஆண்டவர் செய்வார். ஆனா உங்க இருதயம் பரலோகத்தை எதிர்பார்க்கணும். உங்க இருதயம் பரலோகத்துக்காக வாழணும். உங்க வாழ்க்கையை நீங்க ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக ஒப்பு கொடுக்கணும். இந்த பூமியின் வாழ்க்கையை முடிஞ்சு பரலோக வாழ்க்கையை ஆண்டவருடைய சமூகத்தோடு வாழ அர்ப்பணிக்கணுங்கிறத அழுத்தமா அவங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கும் போதுதான் அதுல ஜனங்கள் நிற்க முடியும். அதையும் தாண்டி சில பேர் கட்டாயம் உலகத்திற்குரியவைகளை மாத்திரமே தன்னுடைய விருப்பமாக வைத்து ஆண்டவர் விட்டு விலகி போகிற கூட்டமும் இருக்கத்தான் செய்யும். அதை தவிர்க்க முடியாது. கிறிஸ்துவ பிரியமானவர்களே, ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க.
ஆண்டவரை இயேசப்பாவை ஒரு கந்துக்காரனா பார்க்குறோம். எனக்கு பணம் கொடுக்குற ஒரு ஃபைனான்ஸ். ஒரு டாக்டரா பார்க்குறோம், எனக்கு வியாதி குணப்படுத்துற. ஒரு வக்கீலா பார்க்குறோம், என் குடும்ப பிரச்சனைக்கு பஞ்சாயத்து பண்ற ஒரு நியாயாதிபதியா. ஆனா நல்லா புரிஞ்சுக்கோ, சில பேர் ஆண்டவர் ஒரு மேஜிக் மேனா கூட மேஜிக் மேன். ஆனா ஆண்டவர் யார் தெரியுங்களா? பரிசுத்தர் 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 என போற்றப்படுகிறது. நான் பரிசுத்தரா இருப்பது போல நீங்களும் பரிசுத்தரா இருங்க. என் பிள்ளை என்னமா இருந்துச்சுன்னா எனக்கு முன்னாடி எல்லாமே அவங்க தான். அதனால என் அப்பா உங்ககிட்ட சொல்ல வர ஒரே ஒரு விஷயம், அண்ணன் சொன்ன மாதிரி, இந்த உலகத்துக்கு உண்டானதை தேடிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்தை உன்னை இடரச்சு அவரை நோக்கி பார்ப்பவர்கள் பிழைப்பாங்க. சூப்பர், ரொம்ப நன்றி. மூன்றாவது கேள்வி சூப்பரா போச்சுன. நாலாவது கேள்வி எனக்கு இது ரொம்ப கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா நிறைய பேருக்கு எனக்குள்ளே இருக்கு. நீங்க பைபிள் காலேஜ் ஆரம்பிச்சிட்டீங்க, அதாவது பயிற்சி பட்டறை, ஊழியர் பட்டறை அப்படின்னு நீங்க நிறைய கற்றுக்கிறதுக்கு அனுபவம் வேற. இது கேட்கறேன்னு நீங்க நினைத்த தப்பா எடுத்துக்கூடாது. வேதத்துல ஏதாவது ஒரு இடத்துலயாவது ஆசிதான் பரலோகம் போகும், அதாவது பெண்டி ஆசிதான் எழுதி எந்த சபை, இந்த சபை தான் ஒரு பேச்சுக்கு சொல்றேன், அக்னி மலை இப்படிதான் போகுதா? இல்லாட்டி நண்பர்கள் வந்து பரிசுத்த சபை வச்சுக்கா, ஸ்ரீபண்ணன் ஒருத்தர், அவர் சபை தான் போகுதா அப்படின்னு எங்கேயாவது எழுதிருக்கீங்களா? எங்கேயுமே. அப்படி இருக்கிறப்ப ஏன்னா நம்மளுக்குள்ள இத்தனை சண்டை வருது. வேதத்துல எந்த ஒரு தனிப்பட்ட கூட்டத்தையும் ஆண்டவர் இவங்க தான் பரலோகத்துக்கு போவாங்கன்னு சொல்லி எழுதி வைக்கவே இல்லை. இயேசு என்ன சொல்லுகிறார்? எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய சித்தமாக இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் அப்படின்னு ஆண்டு சொன்னார். அப்போ ஒரு குறிப்பிட்ட சபை, ஒரு குறிப்பிட்ட ஸ்தாபனம், ஒரு குறிப்பிட்ட கூட்டம், ஒரு குறிப்பிட்ட கிறிஸ்தவ இனம் அவங்க தான் பரலோகம் போவாங்கன்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது. அப்படி யாராவது ஒருவர் சொல்லுறாங்க அப்படின்னா அது வேதத்துக்கு புறம்பான ஒரு கள்ள உபதேசம். சோ இப்படி இருக்கும்போது ஏன் இத்தனை சபை பிரிவுகள், ஏன் இத்தனை சபை கோட்பாடுகள், ஏன் சபைகளுக்குள்ள வேறுபாடுகள் அப்படின்னு சொல்லி கேட்டா, இப்போ வேத சத்தியத்தை நான் என்னுடைய கலாச்சாரத்தோடு கூட விளங்கிக் கொள்கிறேன். நீங்க உங்க வேத சத்தியத்தை உங்க கலாச்சாரத்தோடு கூட விளங்கிக் கொள்றீங்க. வேத சத்தியத்தை இன்னொருவர் அவருக்கு போதிக்கப்பட்டிருக்கிற அவருடைய சூழ்நிலைகளின்படி விளங்கிக் கொள்கிறார். அப்ப என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேத சத்தியத்தோடு கூட நம்முடைய சர்க்கம்ஸ்டன்சஸ், சூழ்நிலைகள் சார்ந்த சில விஷயங்களையும் அது கூட நம்ம வந்து அட்டாச் பண்ணணும். இங்க ஃபைல் அட்டாச் ஆகும். சோ அதனாலதான் வித்தியாசமான வேறு வேறான உபதேசங்களும் கோட்பாடுகளும் சபைகளுக்குள்ள போதிக்கப்படுகிறது. இது முற்றிலும் தவறானது. முழுக்க முழுக்க வேதாகமம் தான் போதிக்கப்பட வேண்டும். வேதாகம கலாச்சாரம் தான் நாம் பின்பற்றப்பட வேண்டும். ஒருவேளை நம்மளுடைய பேச்சுல, நம்மளுடைய வஸ்திரங்கள்ல, நம்மளுடைய குடியிருப்புகள்ல வித்தியாசங்கள் இருக்கலாமே தவிர இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் வாழணும், இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி தேவன் கொடுத்த நியமங்களிலே நம்முடைய மனித உபதேசங்களை கலந்து விடக்கூடாது. அப்படி கலந்து விடுமானால் அது கண்டிப்பாக கலப்பு நிறைந்த ஒரு மதமாக அல்லது கலப்பு நிறைந்த ஒரு கலாச்சாரமாக மாறிவிடும். சோ அது இன்னைக்கு இருக்கக்கூடிய வேதனைக்குரிய காரியம். இதுலயும் ஆண்டவர் தான் தீர்வு செய்யணும். அதுக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஏன்னா கொஞ்ச நாள் போன வாரத்துல திருப்பூர்ல இருந்து என் மாப்பிள்ள ஒருத்தர் போன் பண்ணாரு. மாமா கலக்கிறீங்க மாமா அப்படின்ட்டு அவரு என் வீடியோவை வேற ஒருத்தருக்கு அனுப்பியிருந்தாரு. அப்ப அவர் என்ன, நீங்க மாதா கோயிலுக்கு போறீங்களா, அலேலியாவா அவங்க கேட்கறாங்க, புரியுதல். அப்ப நான் அவங்களுக்கு சொன்ன ஒரு பதில் என்னன்னு கேட்டா, தம்பி நான் மாதா கோயிலுக்கு போகலாம், அல்லேலூயான்னு சொல்லலாம், ஆனா நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் ஏசப்பா மட்டும்தான் சொல்லியிருக்காரு. என்னை இல்லாம ஒருத்தரும் பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு ஏசப்பா சொல்லியிருக்காரு. தம்பி உங்ககிட்ட கேட்டவங்க கிட்ட சொல்லு, நான் ஏசப்பா கும்பிடுறேன்னு மட்டும் சொல்லிடுறா அப்படின்னு சொன்னேன். இதை பார்க்கிற பிரியமானவர்களே, சபை இங்க சபைக்குன்னு ஒரு சில கோட்பாடு, உங்க சபைக்கு அடங்கிடுங்கள், அதுல எந்த மாற்றமும் இல்லை. உங்க சபை போதகருக்கு கீழ்ப்படிந்தீர்கள், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் உங்க சபை போதகர் வேதத்தின் படி உங்களுக்கு பிரசங்கித்தால், வேதத்திலிருந்து ஒரு புள்ளியோ எடுத்த கூட்டி குறைச்ச சொன்னா உங்க பாஸ்டரை, உங்க ஃபாதரை, உங்க ஐயரை கேள்வி கேட்கறது உங்களுக்கு ரைட். சூப்பர், ரொம்ப நன்றி நெருதியா ஒத்துக்கிட்டீங்க. அது மாத்திரம் இல்ல, தீத்து 3வது அதிகாரத்தினுடைய 10வது வசனம் சொல்லுது, ஒருவன் வேத புரட்டனா இருந்தா நீங்க கேட்கிற சொல்ற மாதிரியே 2 தடவை அவனுக்கு புத்தி சொல்லிட்டு அவனை விட்டு விலகு.
சோ தவறான உபதேசம், தவறான போதகம், தவறான பிரசங்கம் ஒரு இடத்துல இருக்குது, அது நம்மள நித்தியத்திற்கு பரலோகத்திற்கு கூட்டி கொண்டு போவதற்கு இடரலாக இருக்கிற பிரசங்கமா இருக்கு அப்படின்னு பிடிங்கி எரிஞ்சு அல்ல, அது வந்து சத்தியம். ஆமா, அது வேதத்துல இயேசு சொல்லி இருக்கிற சத்தியம். ஒருவேளை நான் இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், நீ வந்து எங்க வேணாலும் போய்க்கோ, என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, ஆனா சர்ச்சுக்குள்ள பரிசுத்தமா இருக்கு. திருவிருந்து எடுக்கும் போது ஜெபம் பண்ணிட்டு பரிசுத்தமா வந்து அந்த ஒரு நாளைக்கு அந்த ஒரு நாளைக்கு நீ உபவாசம் போடும்போது செல்போன் யூஸ் பண்ணாத, மற்ற நேரம் செல்போன் கையுமா இருந்துக்கோ. வீட்டுல டிவி பார்த்துக்கோ, ஆனா சினிமா பார்க்காத. வடிவேல் காமெடி, இந்த விவேக் காமெடி பார்த்தீங்கன்னா ரொம்ப சமுதாய சிந்தனைகள் இருக்கும், அதை மட்டும் வேணா பார்த்துக்கோ. இதெல்லாம் பரலோகத்திற்கு நம்முடைய வழிகளை கெடுக்கக்கூடிய உபதேசம். அப்ப இந்த மாதிரியான உபதேசங்களாக இருக்கு அப்படின்னா அதை நம்ம ரெண்டொரு தடவை புத்தி சொல்லிட்டு அதை விட்டு விலகணும். சத்தியம் கடினமா இருக்குங்கிறக்காக சபையை விட்டு வெளியே வரக்கூடாது. நல்ல ஒரு சிலை உளிப்பட்டா வலிக்குதுன்னு சொல்ல உளி நல்லா செதுக்கிறப்ப ஒரு பாஸ்டர் கையிலையோ, ஐயர் கையிலையோ, ஃபாதர் கையிலையோ கர்த்தர் களிமண்ணை எடுத்து வளையிறப்ப அது வலிக்குதான் செய்யும். அந்த நம்ம கிட்ட இருந்து வேண்டாம் போறப்பதான் நல்ல ஒரு சிலையாய், நல்ல ஒரு மனுஷனாய், எல்லாத்தையும் விட இங்க இருக்கிறது எல்லாத்தையும் உதவும். இங்கெல்லாம் ஒரு எக்ஸாம் தான் எழுத வந்திருக்கோம். இங்க தெளிவா எக்ஸாம் எழுதினாதான் அங்க ரிசல்ட் பார்க்க முடியும். சூப்பர், நல்ல கொஸ்டின், நல்ல ஆன்சர் எனக்கு நிறைய கிடைச்சிருச்சு. கடைசி லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்னு சொல்லுவாங்க, 2 கேள்வி ஒன்னா கேட்டறேன்னு. எல்லா பிரிவினைகள் சபைகளும் ஒன்று சேரது. அதாவது அண்ணன் அக்னிசம் மலை சபையில் ஆலயத்தை வச்சுக்கோங்க, பரிசுத்த தேவ சபையில் அவர் இருக்கிறார், ஆர்சியிலிருந்து சார்லஸ் வரான், சிஎஸ்ஐலேருந்து ஒருத்தன் வர்றாங்க. நம்ம எல்லாம் யார் எந்த சபையும் வேண்டாப்பா, ஒன்று கூடி ஜெபிக்கலாம் அப்படிங்கிறப்ப அந்த இப்போ நம்மளோட வந்து ஜெபிக்கிறப்ப எந்த இடத்துலையும் ஒரு நாள் நீங்கள் தம்பி நீ இருக்கிற இடம் சரியில்லை ஒரு நாள் நீங்கள் எனக்கு சொன்னதில்லை, இல்லைப்பா அங்கே இரு, எப்படியெல்லாம் ஆன பயன்படுத்துறதால அது இது செய்யும். ஒரு நாள் என் சர்ச்சை குறித்து நீங்கள் குறை சொன்னது நான் உங்ககிட்ட கற்றுக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு மனப்பாடு ஒன்று கூடி ஜெபிக்கிற நாட்கள் வருமா? அதுக்கு வாய்ப்பு கட்டாயம் வரும். ஆமே, கண்டிப்பா வாய்ப்புகள். ஆமே. இப்போ ஏதோ சில உபதேசங்கள் நிமித்தமாக இந்த கிறிஸ்தவ பிரிவுகள் வந்து பெரிதாக பேசப்படுகிறது. ஆனா இவங்களுக்குள்ளேயே ஒத்துமையில்லை, இவங்களுக்குள்ளேயே ஒத்துமையில்லை அப்படின்னு அது உண்மைதான். சோ ஒரு கருத்து வேறுபாடு ஒரு இடத்துல வந்துச்சுனாலே அங்க ஒரு பிரிவினை இருக்கிறாங்க. இப்ப நீங்களும் நானும் நெருக்கமான நண்பர்களாக பழகலாம். ஒரு காரியத்தை குறித்து உங்களுக்கு வேற ஒரு கருத்து இருக்கு, எனக்கு வேற ஒரு கருத்து இருக்குன்னா நமக்கு 2 பேருக்கு நடுவில் ஏதோ ஒரு பிரிவினை இருக்கு. நீங்க வேற ஒரு கேட்டகரியில இருக்கீங்க, நான் வேற ஒரு கேட்டகரியில இருக்கிறது அர்த்தம். அப்படி இருக்கும் பொழுது இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. யோவேல் 2வது அதிகாரம் 28வது வசனத்துல கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் ஒரு பெரிய அபிஷேக பெருமழைக்காக நம்ம காத்து கொண்டிருக்கோம். ஒரு பலத்த ஆவியினுடைய பிரவாகம் எல்லா திருச்சபைகளிலும், எந்த ஒரு திருச்சபையும் விடாம, எந்த டினாமினேஷனையும் விடாம, எல்லா சிஎஸ்ஐ சபைகளிலும், எல்லா ஆர்சி சபைகளிலும், எல்லா டிஎல்சி சபைகளிலும், எல்லா புரோட்டஸ்டன்ட் திருச்சபைகளிலும், பெந்தேகோஸ்தே திருச்சபைகளிலும் ஒருமித்த தேவனுடைய ஆவி ஊற்றப்படுகிற ஒரு காலத்தை நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் சகரியா 10வது அதிகாரத்தின் முதல் வசனத்துல பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் ஆண்டவர் சொன்னார். அப்போஸ்தலர் காலத்துல அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல ஊற்றப்பட்டது முன்மாறி. இப்போ ஒரு பின்மாறி காலத்து மழை வரப்போகிறது. இந்த பின்மாறி காலத்து மழையில ஊற்றப்படுகிற அந்த அபிஷேக தைலங்கிறது வந்து எல்லா பிளவுகளையும், எல்லா பிரிவினைகளையும், எல்லா ஏற்ற தாழ்வுகளையும், எல்லா உபதேச குளறுபடிகளையும், குழப்பங்களையும் எல்லாத்தையும் அடிச்சு வெளியே கொண்டு போய் எல்லாரையும் ஒரே ஆவியும் ஒரே சரீரமும் ஒருமித்த கருத்து உடன்பாடு உள்ளவர்களாக மாற்றி எல்லாரையும் ஒரே கொடையின் கீழாக ஜெபிக்க வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்திலிருந்து பிரசவிக்கக்கூடிய தேவனுடைய கிரியைகளை தான் நீங்களும் நானும் எழுப்புதல் என்று சொல்லுகிறோம். அந்த எழுப்புதலுக்கு பிறகு நம்முடைய நித்திய மணவாளன் ஆகாய மண்டலத்துல மணவாட்டியை ஏறிவார் என்று வந்து நிற்பார். அப்பொழுது ஒரே சபையாக இணைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் அவருக்கு எதிர்கொண்டு போவோம். அது ஒரு ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்தாக. ஆமென், ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, என்னுடைய நிறைய கேள்விக்கு எனக்கு பதில் தெரிஞ்சது. இதை பார்க்கிற இவங்களுக்கும் நிறைய கேள்விகளுக்கு புரிஞ்சிருக்கும். இது சொன்னா அண்ணன் ஜெபம் பண்ணுவார் உங்களை பார்க்கிற எல்லாத்துக்காக. முதலாவது உங்களுக்கு ரொம்ப நன்றி. நம்ம பிசிசிடிவில் கல்வாரி கதைகள் இந்த யூடியூப் சேனல் வந்துருக்கீங்க. எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது.
எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு. இது இந்த கேள்வி வச்சுக்கலாம் டைரியில. ஓகே, அண்ணன் கூட இருந்திருக்கோம் அப்படின்னு. கடைசியா இந்த கேள்வி கேட்டோம்னா நம்ம ஜெபிக்க போறோம். பவுல் கேட்கிறாரு, சவுலா இருந்து தர்சீசுக்கு போறப்ப இடையில விழுந்துட்டாரு. விழுந்தோன்னே 3 நாள் கண்ணு தெரியும். அப்ப அவர் கேட்கிற கேள்வி, இப்ப நான் என்ன பண்ண சித்தமா இருக்கு? இது அவர் கேட்ட கேள்வி. இதை பார்க்கிற வியூவர்ஸ் ஆகட்டும், நான் வியூவர்ஸ்னே சொல்ல மாட்டேன், இந்த விசுவாசிகள் இல்ல, சீசன். இதை பார்க்கிற யாரோ ஒருத்தருக்குள்ள நெருப்பு பத்திக்கிட்டு எரியும் போது அவங்க தேசத்தை கலக்க போறாங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்படியான உங்களுக்கு கேட்டுக்கோங்க, பர்சனல் லைஃப்ல நான் என்ன செய்ய சுத்தமா இருக்கிறேன்னு கேளுங்க. இன்னைக்கு அண்ணன் அந்த ஆலோசனையை கொடுத்து உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜெபிக்க போறார். ஆனா நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேங்கிற ஒரு ஓகே. தமஸ்கூர் வழியாக போய் கொண்டிருக்கும் போது சவுலை கர்த்தர் பிடிக்கிறார். பிடிச்ச உடனே அவன் கண் பார்வையை இழக்கிறான். கண் பார்வையை இழந்த உடனே ஆண்டவரை பார்த்து கேட்கிற கேள்விதான், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். எனக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு, ஏன் ஆண்டவர் சவுலனுடைய கண் பார்வையை கெடுக்கணும், ஏன் அவனை குருடனாக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, இப்போ என்னுடைய கண்கள் திறக்கப்பட்டு இருக்கும் பொழுது என் கண் முன்பதாக இருக்கிற ஒரு இடத்துல போய் என் பிரச்சனைக்கு நான் ஆலோசனை தேடுறேன். என் கண்கள் அடைக்கப்பட்டு இருக்கும் பொழுது என் கண்ணு முன்னாடி எந்த மனுஷனும் இல்லை. சொல்லிருக்கு, அவன் கைதாக கொடுக்கிறவர்களை தேடினான் அப்படின்னு. உதவி செய்வதற்கு, ஆலோசனை சொல்லுவதற்கு, தன்னை தூக்கி விடுவதற்கு யாருமே தெரியல. அடைக்கப்பட்டிருக்கிறவனுடைய மாம்ச கண்களில் அவன் பார்த்தது இயேசு கிறிஸ்துவை. இப்போ மனிதர்கள் எல்லாருமே தன்னுடைய கண்களுக்கு மறைவா இருக்கிறதுனால அவன் தேவனிடத்துல ஆலோசனையை கேட்கும்படி, தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக் கொள்ளும்படிக்கு ஆண்டவர்கிட்ட போய் நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச கானா ஒரு கல்யாண விருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க திராட்சரசம் குறைவுபட்டு இருக்கிறது என்று அறிஞ்ச உடனே இயேசு கிறிஸ்துடைய தாயார் வந்து இயேசு கிறிஸ்துவத்துல சொல்றாங்க. அப்ப இயேசு சொல்றாரு, என்ன செய்யுது, இப்ப நமக்கு வேலை என்ன வரல, ஆமா நமக்கு எனக்கு உனங்களுக்கு என்ன, நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த வார்த்தைகள் ஆக்சுவலா மரியாதை அம்மாவை நோஸ் கட் பண்ண மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. ஆனா அந்த அம்மாவுடைய ஆவிக்குரிய விவேகத்துல ஒரு காரியத்தை விளங்கி கொண்டாங்க. தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இப்போ என் வேலை இன்னும் வரலன்னு சொல்லி இருக்கிறார். ஆனா அவர்கிட்ட இப்ப இருக்கிற பிரச்சனைக்கான தீர்வு இருக்கு. நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்கிற கேள்வியோடு கூட இருக்கிற தேவனுடைய பிள்ளைக்கு, உங்களுடைய சர்ச் எந்த டினாமினேஷனை சேர்ந்ததாக இருக்கலாம், எந்த பிரிவினையை சேர்ந்தவர்களா இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் அறகுறையா இருக்கலாம், ரட்சிப்புல வஸ்திரம் கரைபட்டு போனவர்களாக, ஞானஸ்தானத்துக்கு பிறகும் பாவச்சேற்றில விழுந்து போனவர்களா இருக்கலாம், எந்த நிலைமையில நீங்க இருக்கலாம், அல்லது ஒரு தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கலாம். நீங்க செய்ய வேண்டிய காரியம், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார் அதுபடி தேவனுடைய வார்த்தையின்படி நான் நடக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையின்படி நான் வாழ வேண்டும், தேவன் எனக்கு சொல்லுகிறபடி என்னுடைய வாழ்க்கையை நான் கொண்டு போகணும்னு சொல்லி ஒரு மனுஷன் அதற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொள்வாங்க. ஆனால் கண்டிப்பா அவனுடைய வாழ்க்கை முந்தின வாழ்க்கையை விட பிந்தின வாழ்க்கை கண்டிப்பா ருசி கொண்டதாக. அப்ப நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்கிற கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் நான் சொல்ற பதில் என்ன அப்படின்னா, தேவன் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார், இயேசு உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, பாஸ்டர் யோவான் என்ன சொல்லுகிறாருங்கிறது முக்கியம் இல்ல, பிரதர் சார்லஸ் என்ன சொல்லுகிறாருங்கிறது முக்கியம் இல்ல, அல்லது உங்களை சார்ந்து இருக்கிற உங்களுக்கு ஆலோசகர்களாக எண்ணப்பட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு என்ன சொல்றாங்கிறது முக்கியம் இல்ல, இயேசு உங்களுக்கு என்ன சொல்லுகிறார். ஆமென். அவர் என்ன சொல்றாரோ அது லெஃப்ட் அண்ட் ரைட் ஸ்லிப் ஆகாம செய்யுங்க. அவருடைய பாதையில நடங்க, அவரோடு கூட டிராவல் பண்ணுங்க, அவருடைய வார்த்தையை பொக்கிஷமா பாருங்க, புதையல்களாக பாருங்க, ஆயிரமான விலை உயர்ந்த மதிப்புள்ள சரப்பணிகளாக பாருங்க. அப்ப ஆண்டவர் உங்க வாழ்க்கைய ஆசீர்வதிச்சு உங்க கொண்டு என்ன செய்யணும்னு சொல்லி தேவன் சித்தமா இருக்கிறாரோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்ய முடியும். ரொம்ப நன்றிங்க கிறிஸ்துவ பிரியமானவர்களே. நான் நிறைய கேள்விக்கு இதாங்க ஒரே வார்த்தையில அடிக்கிற அடி அப்படிங்கிற மாதிரி 5 கல் எடுத்தா ஒரே கல் அடிச்ச மாதிரி நிறைய புதஞ்சிருக்கு. அண்ணனுக்குள்ள அக்காக்குள்ளே தயவு செய்து இவனை தூங்க விடாதீங்க, இவனை சும்மா இருக்க கூடாதுங்க, பேசுங்க, நிறைய கேளுங்க. அண்ணன் நான் திருப்பி உங்களுக்கு லிங்க்ல தரேன், ஃபோன் நம்பர் அண்ணனை அதை கொடுத்துட்றேன். தயவு செஞ்சு அண்ணன்ட்ட கேளுங்க, கற்றுக்கோங்க. நிச்சயமா அண்ணனை எப்படி சொல்ற உங்களுக்கு நல்ல ஒரு கைட் கிடைக்கும். பாருங்க, நான் கேட்ட கேள்வி என்ன செய்யமா சித்தமா இருக்குது, உடனே அவர் உனக்கு என்ன சொல்றாரு அதையும் செஞ்சு வேலை முடிஞ்சது. இதை மட்டும் நம்ம கரெக்டா செஞ்சிருந்தோம்னா
இன்னைக்கு தேசத்தில் ஒரு பெரிய எடுப்பது. ரொம்ப நன்றி. திரும்பவும் யூடியூப் சேனல் வந்திருக்கிறீங்க. சொல்லுங்க, இந்த நாள் அனுபவத்தை சொல்லிட்டு ஜெபம் பண்ணிடுங்க. உண்மையிலேயே சார்லஸ் பிரதருக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த கல்வாரியின் கதறல் யூடியூப் சேனலை ஆரம்பிக்கும்படிக்கு அந்த ஆரம்ப நாட்களில் சார்லஸ் என்கிட்ட பேசும்போதே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்போ சார்லஸ் கிட்ட நான் சொன்ன ஒரு வார்த்தை, எந்த ஒரு தரிசனத்தையும் ஆரம்பிக்கிறது ரொம்ப எளிது, ஆனால் அதை முற்றுமுடிய கொண்டு போகிறதுங்கிறது ரொம்ப கடினமான விஷயம். ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்த யூடியூப் சேனல் டெடிகேட் செய்யப்பட்டது. இப்போ கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆச்சு. ஒரு நாள் கேப் விடாமல் ஒவ்வொரு நாளும் அநேகருடைய ஜெபத்தை தூண்டிவிடக்கூடிய வீடியோக்கள் வருதுங்கிறது ரொம்ப பெரிய சந்தோஷம். இந்த மகிமையான யூடியூப் முயற்சியில எனக்கும் ஒரு சின்ன பங்குகள் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். முகஸ்துதிக்காக சொல்லல, நான் இது நிமித்தமாக ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். என்னுடைய வாழ்க்கைய ஊழிய காரியங்களை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய குறுகின மூளையில சில சத்தியங்களை பகிர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்தார். ஸோ சார்லஸ் இயேசுவின் நாமத்தினால நான் அதிகமாய் வாழ்த்துகிறேன். இந்த கல்வாரியின் கதறல் இன்றைக்கு மீடியா மினிஸ்ட்ரியாக இருக்கிறது. இந்த மினிஸ்ட்ரி நாலா திசைகளிலும் வளர்ந்து பெருக வேண்டும் என்று நான் மனதார வாழ்த்துகிறேன். சார்லஸ்குள்ள இன்னும் நிறைய விஷயங்களை கர்த்தர் உள்ள பாரமாக உள்ள வச்சிருக்கிறார். ஒரு சுவிசேஷ வெறி பிடித்திருக்கிற ஒரு மனுஷன். ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்த எல்லா ஊழிய தரிசனங்களையும் இந்த ஊழியத்தின் கீழாக கர்த்தர் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நான் மனதார வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளாக சார்லஸ் சொன்ன மாதிரி தேவனுடைய சீஷர்களாக இருக்கிறவங்க எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் வாழ்த்துகிறேன். இது கடைசி நாட்கள் நம்முடைய கைகளிலே தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த நாட்களை விளங்கி கொண்டு காலத்தின் கட்டாயத்தை புரிந்து கொண்டு தேவனோடு கூட நடக்க, தேவனோடு வாழ, தேவனோடு இருக்கிற உறவை பலப்படுத்திக் கொள்ள நாம் அதிகமாய் பிரயாசப்படுவோம். நம்முடைய கண்கள் பார்க்க நிச்சயம் நம்முடைய தலைமுறை எழுப்புதலை சந்திக்கும், தேவனுடைய வருகையையும் சந்திக்கும். நான் பார்க்கிற அருமையான பிள்ளைகளுக்காக எனக்காக ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்கலாமா? நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிக்க போகிறோம். தேவன் கொடுத்திருக்கிற இந்த நல்ல நேரத்தை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தந்தார். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நம்புகிறேன். கேட்ட வார்த்தைகள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்தட்டும். தொடர்ந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாமா? சர்வ வல்லமையுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் இணைந்து ஏக மனதோடு கூட உடைய பரிசுத்த சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலும் இந்த வீடியோவின் வழியாக தேவனுடைய வார்த்தையை, தேவன் செய்த நன்மைகளை கேட்டு அனுபவித்து ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும், அவருடைய ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் இப்பொழுதே நித்தியத்தின் ஆசீர்வாதங்கள் கட்டவிழ்த்து விடப்படுவதாக. சிலுவையிலே நீர் சிந்தி நம்முடைய ரத்தத்தினால் உண்டாகின அந்த மகத்துவமான நன்மைகள் ஒவ்வொருவருக்கும் அருளி செய்யப்படுவதாக. வியாதிகள் சுகமடையட்டும் ஆண்டவரே. வேலை ஸ்தலத்திலே தலை நிமிர்ந்து நிற்கட்டும். தேவைகள் சந்திக்கப்படட்டும். கடன் பாரங்கள் அகன்று போகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். குடும்பத்திற்குள்ளே, உறவுகளுக்குள்ளே சமாதானம் உண்டாவதாக. மனதிலே மன நிம்மதி உண்டாவதாக. வாழ்க்கை இழந்து போயிருக்கிற தோல்விகள் நிமித்தமாக வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் திருப்பி கொண்டு வருவீராக. புதிய வாழ்க்கையை அவர்களுக்கு தருவீராக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். இந்த கடைசி நாட்களில் ஊழியத்துக்காக தங்களை அர்ப்பணிக்கிற ஒரு கூட்டத்தை, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் எழுப்பி விடுவீராக என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறோம். விசேஷமாக இந்த தரிசனத்தை முன்னெடுத்து கொண்டு போகிற தேவனுடைய மனுஷனாக இருக்கிற சார்லஸுக்காக, அவரோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகள் யாவருக்குமாக கர்த்தரை துதிக்கிறோம். இந்த ஊழியம் 30, 60, 100 பலன் கொடுப்பதாக. இந்த ஊழியம் 1000 பெருகுவதாக. லட்சங்களுக்கும் கோடிகளுக்கும் ஆசீர்வாதங்களை கொண்டு போகட்டும் என்று சொல்லி வாழ்த்தி ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்காக நன்றி. இந்த நாளுக்குரிய, இந்த நேரத்துக்குரிய எல்லா மகிமையும் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் ஒருவருக்கு மாத்திரமே தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, அருமையான அண்ணன் நம்மளோடு இருந்தது நம்மளுக்கு பிரயோஜனம். நிறைய கற்றுக்கிட்டோம். இன்னும் பத்தாது. அண்ணங்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. தயவு செஞ்சு பைபிள் காலேஜ் ஜாயின் பண்ணுறவங்க வாங்க. அண்ணனுடைய நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு பைபிள் எடுத்து பிரசங்கம் பண்ண முடியாததை வாழ்க்கையில் வாழ்ந்து காமிச்சுட்டு போயிடுறேன்.
அருமையான அண்ணனுடைய வாழ்க்கை எங்களுக்கெல்லாம் பிரயோஜனமா இருக்குது. வாங்க வாழ்ந்து காட்டலாம் கர்த்தர் இயேசுவோடு. கிறிஸ்து இயேசு தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.